காஞ்சிகேசன் பேசுகிறேன். பாருங்க, நம்ம ஏரியாவில் பூரி டிஃபன் விற்கிறாங்க. ரெடிமேட் பொருளுக்கு அதாவது டிஃபன் வந்து ரெடிமேட் பரோட்டா சப்பாத்தி பூரி, அது சைடிஷோடு தருவார் அவர். இன்றைக்கி தான் பார்க்குறேன் இது மாதிரி. இது எவ்வளோ டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அவர் எப்போ மார்னிங் செஞ்சுருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ வண்டியில் 2 வீலரில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாரு. கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு, சாப்பிட்றது தான் எப்படின்னு தெரில, பார்க்கலாம். அதே மாதிரி நான் இன்னொரு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். அது வந்து ஏகமநாதர் கோயில், அதான் அதை காமிச்சு பேசுகிறேன். நான் வாக்கிங் போகிறேன், அதுக்காக தான். இந்த கோயில் தரிசனம் பண்ணிட்டு இருக்கேன். இதையும் காதில் வாங்கிக்கோங்க. இது சூப்பர் மார்க்கெட் போனால் அங்கே வந்து இந்த பேக்கெட்டாக வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், சப்பாத்தி அண்ட் பரோட்டாலாம் வச்சுருப்பாங்க. அதுக்கு எக்ஸ்பைரி வந்து ஒரு 5 days கொடுத்துருப்பாங்க. பக்கத்தில் இட்லி வச்சுருக்காங்க. என்னடா அது இட்லி இருக்குது அப்படின்னு கேட்டால், அதுக்கும் 5 days சார் எக்ஸ்பைரின்னு தான். சரி, வெறும் இட்லி எப்படிங்க? அதுக்கு சட்னி இருக்குது, தேங்காய் சட்னி இருக்குது, புதினா சட்னி இருக்குது, தக்காளி சட்னி இருக்குது. அதுக்கும் எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இட்லி செய்யும்போது நைட்டு நல்லா இருக்குமா, நைட்டு செஞ்சுட்டு நாளைக்கு நல்லா இருக்குமா, இல்லை அது உப்புமா பண்ணிடலாமான்னு யோசிப்போம். இவர் 5 நாளைக்கு 5 இட்லி போட்டு பேக்கெட்டில் வச்சுருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணுவோம் சமயத்தில், இப்போ எங்கன்னா ஊருக்கு போகிறோன்னு வைங்களேன், அப்போ என்ன பண்ணால் இதை எடுத்துகிட்டு நம்ம ஒவ்வொரு பாக்கெட் ஆளுக்கு வச்சுட்டு நம்ம ட்ரெயினில் சாப்பிட்டுக்கலான்ட்டு இது ஒரு தேங்காய் சட்னி வச்சு, அந்த தேங்காய் சட்னி ஓப்பன் பண்ணால் பவுடர் தான் இருக்கும், அதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் வாட்டர் வச்சு. எப்படி இது பாருங்கள். இன்றைக்கி தான் இந்த நம்ம ஏரியாவில் பார்க்குறேன் ரெடிமேட் பூரி சப்பாத்தி பரோட்டான்றோம். எப்படி இது பாருங்கள், உஷாராக இருக்கணும். நல்லா இருந்தால் ஓகே தான், இல்லைன்னா என்ன பண்ணுறது, கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகேவா? சும்மா இது மார்னிங் ஒரு ஜாலியாக எடுத்துக்கோங்க. இது ஏகமநாதர் கோயில், அதான்.